ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த 8வது ஊதியக்குழு பொறுத்த வரைக்கும் சம்பளம் உயரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் அமௌண்ட்டும் உயரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதேமாரி இந்த பதவி உயர்வுலையும் சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதை பற்றின ஒரு லேட்டஸ்ட்டான தகவலை இந்த பதிவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 8வது ஊதியக்குழு பொறுத்த வரைக்கும் இந்த சம்பளமும் பென்ஷனும் எப்படி உயர போகுதோ அதேமாதிரி இந்த பதவி உயர்வுக்கான அப்டேட்டும் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. இந்த பதவி உயர்வுங்கிறது எதை அடிப்படையில் கொண்டு இந்த பதவி உயர்வு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு எல்லாருக்குமே MACP அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்டிவேட் அச்சீவ்ட் கேரியர் ப்ரோக்ரஷன் அப்படிங்கிற ஸ்கீமை பயன்படுத்தி தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிக்கு எல்லாமே இந்த பதவி உயர்வுங்கிறது வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த MACP தமிழில் மாற்றி அமைக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட தொழில் முன்னேற்றம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. 7வது ஊதியக்குழுவை பொறுத்த வரைக்கும் MACP அப்படிங்கிற திட்டத்தை பயன்படுத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு எல்லாருக்குமே அவங்க 30 வருஷம் வேலை பார்க்குற பட்சத்தில், அதாவது அவங்களோட 30 வருஷ சர்வீஸில் இந்த 3 முறை அப்படிங்கிறது இந்த பதவி உயர்வானது கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற MACPக்கு கீழே இருக்கிற எல்லா அரசு ஊழியர்களுக்கும் இந்த பதவி உயர்ங்கிறது இதை அடிப்படையாக வச்சு தான் கொடுத்தாங்க. 7வது ஊதியக்குழு அமைக்கும் போது இந்த MACPயால் கொடுக்கப்படுற பதவி உயர்வு 3 முறையிலேருந்து இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ரிக்வெஸ்ட் அப்போவே இருந்துச்சு. ஆனால் அப்போதைக்கு அதில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படலை. இது சம்மந்தமாக கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன விளக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது பதவி உயர்வு மூலமாக கிடைக்கக்கூடிய சம்பளத்தை சாலரி இன்க்ரிமெண்ட் மூலமாக நாங்கள் அதை ஈடு செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. 8வது ஊதியக்குழு பொறுத்த வரைக்கும் இப்போ எம்ப்ளாயிட்டேருந்து வந்த ரிக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது 7வது ஊதியக்குழுவில் 30 வருஷம் வேலை பார்க்குற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எப்படி 3 முறை இந்த பதவி உயர்வு கொடுக்கப்படுதோ, இப்போ அமைக்கப்படுற இந்த ஊதியக்குழுவில் இந்த MACP மூலமாக வழங்கக்கூடிய இந்த பதவி உயர்வுங்கிறது 3 முறையிலேருந்து 5 முறையாக உயர்த்தி தரணும் அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற எம்ப்ளாயிக்கு 30 வருஷ சேவை காலத்தில் 5 பதவி உயர்வுங்கிறது வழங்கப்படணுங்கிறது யார் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய கூட்டு ஆலோசனை அமைப்போட கவுன்சிலிங்கில் இருக்கிற ஊழியர்கள் தான் இது சம்மந்தமான ஒரு ஊழியரோட 30 வருஷ சேவை காலத்தில் இந்த 5 பதவி உயர்வுங்கிறத கண்டிப்பாக பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. இந்த 30 வருஷ காலத்தில் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியர்களோட பதவி உயர்வுங்கிறது அதே மாதிரி 3 முறை தான் இருக்க போதா இல்லை 5 முறைக்கு மாறப்போகுதா அப்படிங்கிறது 8வது ஊதியக்குழுவை செயல்படுத்தும் போது தான் நமக்கு தெரிய வரும். ஒரு எம்ப்ளாய்க்கு பதவி உயர்வுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த சம்பள உயர்வுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சம்பள உயர்வும் 8வது ஊதியக்குழுவில் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி 8வது ஊதியக்குழுவை பொறுத்த வரைக்கும் பல ரூமர்ஸ் ஆனது கிளம்பிக்கிட்டு இருக்கு. பதவி உயர்வுக்கு இந்த MACPங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதேமாரி இந்த ஊதிய உயர்வுக்கு ஃபிட்மெண்ட் பேட்டரோட அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 8வது ஊதியக்குழுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிட்மெண்ட் பேட்டருங்கிறது 2.86 அப்படிங்கிற அளவுக்கு உயரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு உயர கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. இந்த ஊதியக்குழு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிட்மெண்ட் பேட்டருங்கிறது இந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படியே அவங்க ஃபிட்மெண்ட் பேட்டரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த ஃபிட்மெண்ட் பேட்டருங்கிறது 1.92லேருந்து 2.08 அப்படிங்கிற இந்த இடைப்பட்ட அளவுக்குள்ளே உயர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற அளவோட இந்த ஃபிட்மெண்ட் பேட்டருங்கிறது 8வது ஊதியக்குழுவில் கண்டிப்பாக உயர தான் போகுது. ஆனால் எந்த அளவுக்கு உயர போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. இந்த ஃபிட்மெண்ட் பேட்டர் எந்த அளவுக்கு உயர போகுதோ அது உங்களோட பேசிக் சேலரியோட நீங்கள் பெருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு 8வது ஊதியக்குழுவில் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்க முடியும். இந்த ஃபிட்மெண்ட் பேட்டருங்கிறது 8வது ஊதியக்குழு பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஊதியக்குழு சம்மந்தமான இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. நம்ம போடுற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.